சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். கண்டிப்பா. இந்த அலசலை கேட்கும் நேயர்களாகி நீங்கள் உண்மையிலே பெரும் பாக்கியசாலிகள், உன்னத ஆத்மா கண்ணுதான் சொல்லணும். ஆமாம், மாபெரும் சித்தர்கள் அருளிய மிகச்சிறந்த பொக்கிஷத்தை நீங்க இப்போ கேட்க போறீங்க. சித்தர்களின் இந்த அறிவுரைகளை கேட்பதால் உங்க வாழ்வில் பல நல்ல காரியங்கள் நிச்சயம் நடைபெறும். உண்மைதான். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அந்த சித்தன் அருள் வலைப்பூல பதிவு 2086 மூலமா பேரருள் கொண்ட தந்தை அகத்திய மாமுனிவர் அன்புடன் அருளியது. இத முழுமையா கேட்பதன் மூலம் ஆன்மாவின் நெடிய பயணம், அப்புறம் கிரகங்களின் ஆதிக்கம், குறிப்பா அந்த பிறவி சுழற்சியிலிருந்து ஆன்மாவிற்கு எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற உன்னத ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமான இருண்ட விண்வெளியை நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாம காத்துல அடுத்து செல்லப்படும் ஒரு சின்ன சாம்பல் துகள் அங்குமிங்கும் மிதந்துக்கு. அட, ஒரு சின்ன சாம்பல் துகள் மாதிரியா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, பாப்பதற்கு ரொம்ப பலவீனமானதாக தோன்றும் அந்த சிறிய துகள் தான் நமது ஆன்மா. ஒரு மூல நெருப்பு பிழம்பிலிருந்து பிரியும் அந்த சின்ன ஆன்மா உடனே பூமிக்கு வந்துராது. ஓஹோ, அப்ப அது முதல்ல எங்கதான் போகுது? அது பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் மாபெரும் ராகு பகவான் மற்றும் கேது பகவானிடம் தான் தங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது நேராக மாபெரும் சனி பகவானிடம் செல்லுது. ஒரே நிமிஷம், அப்ப மனிதனோட விதி அங்கேதான் எழுதப்படுதா? சரியா சொன்னீங்க. மனிதனின் விதி மாபெரும் சனி பகவானாலேயே அங்குதான் எழுதப்படுகிறது. ராகு கேது பகவான்களிடம் ஆன்மா இருந்த தன்மையை வச்சு விதி அமையும். புரியுது. அந்த விதி ரொம்ப நல்லா அமைஞ்சா ஆன்மா நேரடியாக பூமிக்கு வராமல் மற்ற பல கிரகங்களுக்கும் சென்று நற்பண்புகளை உள்வாங்கிக்கிட்டு தான் பூமியில பிறக்கும். அப்போ சனி பகவான் விதியை இவ்ளோ நுட்பமா எழுதிடுறாரே, ஆனா பூமிக்கு வந்த பிறகு இந்த நரக வாழ்க்கைன்னு சொல்றாங்களே, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த பிறவி துன்பத்திலிருந்து தப்பிக்க மாபெரும் சித்தர்கள் 2 விஷயங்களை மிக முக்கியமா சொல்றாங்க. ஒன்னு மனப்பக்குவம், இன்னொன்னு இயற்கை உணவு. இயற்கை உணவா? உணவுக்கும் ஆன்மாவின் விடுதலைக்கும் என்ன தொடர்பு? இது கொஞ்சம் புதுசா இருக்கே. அதாவது நாம இயற்கையான உணவை சாப்பிடும்போது நமது உடலின் அதிர்வலைகள் ரொம்ப தூய்மையாவும் லேசாவும் இருக்கும். இதனால் நாம செய்யற வினை பயன்கள் பூமியில் நம்மை அழுத்தி பிடிக்காம மேலுலகங்களிலேயே தங்கிவிடும். அடடா, அப்போ வினை பயன்கள் மேலுலகிலேயே தங்கிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் பூமியில பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? மிகச்சரி. உடல் தூய்மை அடைவதால் ஆன்மா எந்த பாரமும் இல்லாம இலகுவாகிடும். அதனால பிறவி சுழற்சியிலிருந்து அது முழுமையா தப்பிச்சிடும். சரி, இப்ப இந்த ஆன்மா எப்படி மறுபடியும் அந்த மூல நெருப்பு பிழம்போடு இணையும்? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல அதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் வேணுமே. ஆமாம், அங்கதான் மாபெரும் 4 பெருமக்கள் மற்றும் சித்தர்கள் அருளிய பாடல்கள் ஒரு காந்தம் போல செயல்படுது. அந்த பாடல்கள் பலவீனமான ஆன்மாவிற்கு அபார சக்தி கொடுத்து மூல நெருப்பு பிழம்புடன் மீண்டும் இணைத்து பிறவி பெருங்கடலை கடக்கச் செய்யும். ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் இது. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம பூமியில மட்டும்தான் இருக்கமா, இல்ல வேற கிரகங்கள்லயும் உயிர்கள் இருக்கா? ஒட்டுமொத்த பிரபஞ்ச மக்கள் தொகையில பூமியில வெறும் 10% மனிதர்கள் மட்டுமே வாழ்றாங்க. என்னது, வெறும் 10% தானா? மற்ற 90% உயிரினங்கள் வேற கிரகங்கள்ல தான் இருக்காங்க. இத பத்தி தெரியாதவங்கள முட்டாள்கள்னு கூட இந்த தரவுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உண்மையிலேயே இது சாதாரண செய்தி இல்லை நேயர்களே. மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டும் இந்த உலகளாவிய நற்செய்தியே நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், அப்புறம் லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர் என எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அதிகமா பகிருங்கள். கண்டிப்பா. இதுக்கு எந்தவித காப்புரிமையும் இல்ல. நீங்க இந்த ஆடியோவை இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களிலும் தாராளமா பதிவேற்றலாம். ஆமாம், இந்த மாதிரி உன்னதமான செய்திகளை பகிர்வது உங்களுக்கு ஒரு முதல் தர உயர் புண்ணியம் பெற்றுத்தரும்.
சித்தர்களின் இந்த அற்புத செய்தியை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். விடை பெறுவதற்கு முன் இதை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள 90% உயிரினங்கள் வேறு கிரகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இப்போது அந்த மூல நெருப்புப் பிழம்புடன் இணைய என்ன வழியை தேடிக் கொண்டிருப்பார்களோ? ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.